அது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. நீதிமன்ற தீர்ப்பை எல்லோரும் மதிக்கணும். அது நடிகை விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். சீமான் விவகாரத்துல திமுக வந்து அழுத்தம் கொடுக்குது இந்த வழக்குல என் மேல அப்படின்னு சீமானே தெரிவித்தார். அது எதுவும் பாக்குறேன் இவ்வளவு ஹார்ட்டாக போகுது. இல்லை, அதாவது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. நீதிமன்ற தீர்ப்பை எல்லோரும் மதிக்கணும். அது சீமானும் மதிக்கணும், எல்லோரும் மதிப்பாங்க, மதித்து ஆகணும். ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அதன்படி தான் வருங்காலத்தில் காவல்துறை நடவடிக்கை இருக்கும். அதை வந்து இதில் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இப்போ சீமான் வந்து அன்னைக்கு கூட நேற்று அவர் இதில் பேசியிருக்கிறத பார்த்தேன். நான் ஒரு சாதாரண டைரக்டராக இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சுருக்குமா, இன்றைக்கு நான் ஒரு இனிமேல் திமுகவே என்னை கண்டு பயப்படுது, அதனால் நான் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான். இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் ஒரு கட்சி தலைவராக இல்லாமல் இருந்தால் இது உங்களுக்கு பெரிய விஷயமாகவே யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அது போல் நடந்திருக்கும். இப்போ பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே உயிரை கொடித்த அந்த கொடியவர்களை யார் கண்ணுக்குட்டியா அவர்களா பெயிலில் வந்ததே உங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அவன் வந்து மறுபடியும் 2 பேர் உயிரை எடுத்திருக்காங்க வந்து. அதனால் என்ன சொல்கிறேன்னா, சீமான் ஒரு சாதாரண நபராக இருந்தால் இது மாதிரி நிகழ்வுகள் நிறையா தான் கேஸ்லாம் பார்க்குறோமே. நம்ம இப்போ ஊடகங்களில் நிறைய பேர்கள் பார்க்குறோம், இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக, அவர் வந்து பிரபாகரனுடைய தமிழ்நாட்டு வாரிசாக அவர் வந்து தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப காவல்துறை நடவடிக்கை ஊடகங்கள் வெளிப்படுத்துது. அவ்வளோதானே தவிர இதில் காவல்துறை போய் ஏதோ பண்ணுறதா நான் நம்பலை. நீதிமன்றம் கேஸை இவர் போட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கு. அது நீதிமன்றமே கிளியராக சொல்லியிருக்கு. அதுபடி காவல்துறை நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். அதை அவர் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.